ஹாய் காய்ஸ், டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இந்த பச்சை மிளகா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரூபா 5 காசு வந்து ரேட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன பூசணிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன், மினி பூசணிக்காய். இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 25 ரூபா 92 காசு. 540 கிராம் வந்து இருக்குது. எல்லாமே வந்து ரேட்டு எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. பாருங்கள், ரேட் வந்து இந்த மந்த்லாம் ரேட் ஏறிக்குது. நான் இந்த வாட்டிக்கு ரொம்ப வந்து டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. வந்து பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்தது. பொட்டேட்டோ வந்து 1 கிலோ 36 கிராம் 50 ரூபா 76 காசு. வந்து தக்காளி வந்து வாங்கிட்டு வந்தது. அதில் ரேட் இருக்குது பாருங்கள். தக்காளி வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 74 ரூபா 88 பைசா. 1 கிலோ 45 ரூபா வந்து ரேட் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 கிலோ 644 கிராம் வந்து வாங்கின்னு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வெயிட் போடலை, அது பீஸ் தான். 10 ரூபா ஒரு வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா. ஒரு லெமன் வந்து 6 ரூபா வந்து சொன்னாங்க ஒரு லெமன் வந்துட்டு. மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 322 கிராம் வாங்கியிருக்கோம். 91 ரூபா 23 பைசா 22 பைசா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து வாங்கியிருக்கோம். கோவக்காவுடைய ரேட் வந்து பாருங்கள், இதுதான் வந்து கோவக்காவுடைய ரேட்டு 45 ரூபா 1 கிலோ வந்து கோவக்காய் வந்துட்டு. கோவக்காய் யாருக்கு ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து வாங்கியிருக்கோம். வேர்க்கடலையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 119 ரூபா 89 பைசா வந்து பார்த்திங்கன்னா 944 கிராம். 1 கிலோ வந்து 127 ரூபா. வேர்க்கடலை ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே லூஸில் தான் கொடுப்பாங்க, நம்ம வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து வாங்கியிருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. 464 கிராம் வந்து எடுத்துருக்கேன். 129 ரூபா 46 பைசா. 1 கிலோ வந்து பூண்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 279 ரூபா. 1 கிலோவுடைய பூண்டு எல்லாமே இந்த வாட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து ரேட்டு வந்து ஏறிக்குது காய்ஸ். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் ரேட் ஏறிக்குது. உங்கள் ஊரில் வந்து இந்த மந்தோடைய என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு, பொங்கல் பருப்பு. அது பொங்கல்லாம் நம்ம செய்வோம்ல அந்த பருப்பு தான். அந்த பருப்புடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 88 ரூபா 45 பைசா. 756 கிராம் வந்து எடுத்திருக்கோம். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 117 ரூபா. நான் எதுக்காக இந்த ரேட்டெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னா, நீங்கள் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கினா அங்கே ரேட் என்ன இருக்குது, டிமார்ட்டில் என்ன ரேட் இருக்குதுன்னு கன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ரேட்டை வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் ஹோல்சேலில் வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கா இல்லை கூட இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது ரேட் கம்மின்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் நாம் வந்து இது ஆயில் செய்யறதுக்காக வந்து வாங்கினேன். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 426 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 89 ரூபா. 1 கிலோ வந்து நம்ம வாங்கினது பார்த்தா 37 ரூபா 91 பைசா நம்ம வாங்கினது. இது வந்து பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 39 ரூபா. நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 1 கிலோ 790 கிராம் எடுத்துருக்குறோம். 69 ரூபா 81 பைசா நம்ம எடுத்துக்கிறது ரேட் வந்து பார்த்திங்கன்னா. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து எடுத்திருக்கேன். ஆரஞ்சோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்லேருந்து நம்ம கொட்டிட்டாச்சு. அது மேலே பார்த்திங்கன்னா 1.5 கிலோ ஆரஞ்சு வந்து 147 ரூபா எடுத்திருக்கோம். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 98 ரூபா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்கொடியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 74 ரூபா. 1 கிலோ 22 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். 75 ரூபா 63 பைசா இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி எடுத்துருக்கோம் பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வந்து பாருங்கள், மாங்காவுடைய ரேட் வந்து இதுதான். கோவக்காய் ரேட்டு நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளியோட ரேட்டும் பாருங்கள். இதுதான் வந்து தக்காளியோட ரேட்டு வந்துட்டு. உங்கள் ஊரில் தக்காளியோட ரேட்டுன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 1 கிலோ 45 ரூபா வந்து தக்காளி போடுறாங்க இங்கே ரேட்டு வந்து டிமார்ட்டில் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோ வந்து ஸ்டீல் நார் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. இது 1 2 இருக்குது. நான் வந்து ரேட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். 15 ரூபா பாருங்கள், 15 ரூபா வந்து போட்டிருக்கு. எக்ஸோ வந்து 15 ரூபா 1,
பிஎஸ் வந்து சோப்பு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நான் 2 தான் எடுத்திருக்கேன். 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 54 ரூபாய். நம்ம வந்து ஊருக்கு பாதி கொடுத்து அனுப்புவோம். நாங்கள் எங்கள் யூஸ்க்காக பாதி வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் மொத்தம் நாங்களே யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எங்கள் வீட்டுக்கு ஊருக்கு கொடுத்து அனுப்புவோம். குட் டே பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய், 20 rupees வந்து குட் டே பிஸ்கெட்டில் நான் வந்து 8 எடுத்திருக்கேன். குட் டே பிஸ்கெட் வந்து பாருங்கள், 8 பிஸ்கெட் வந்து பேக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டு எடுத்திருக்கேன். மிஸ்டர் கோல்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா. இதோட ரேட் வந்து மிஸ்டர் கோல்டோட ரேட் வந்து 103 ரூபா ஒரு எண்ணெய் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா போட்டிருக்காங்க. டிமார்ட்டில் இது ஒன்றும் ஆஃபரில் இருந்து போயிட்டு இருக்குது. அதனால் 103 ரூபான்னு ரேட்டில் நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது சாம்பிராண்டி வந்து பார்த்தீங்கன்னா 71 ரூபா. இதில் வந்து நிறைய வந்து ஃப்ளவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா டிசைனாக உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா 71 ரூபா தான் இதோட ரேட்டு வந்து. சார்லி பர்ஃப்யூம் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து சார்லி ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். 149 வந்து பார்த்தீங்கன்னா 149 ரூபா. இது வந்து ஓல்டு, இது நியூ சார்லி. அதுக்கப்புறம் பார்லேஜி பிஸ்கெட், எங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்குது, ஸோ அவங்களுக்காக இந்த பிஸ்கெட் வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், 100 ரூபாய் இதோட ரேட் வந்து. டிமார்ட்டில் வந்து 10 rupees கம்மி பண்ணி கொடுத்தாங்க. சில பொருளெல்லாம் டிமார்ட்டில் ஆஃபரில் தான் இருக்குது. இது பனானா வந்து பார்த்தீங்கன்னா 5 பழம் வாங்கிட்டு வந்து 2 சாப்பிட்டாச்சு. 48 ரூபா என்னவோ இந்த பனானா வந்து போட்டிருந்தாங்க ரேட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிஸ்கெட்டுக்கு அடுத்து கம்பவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு வந்து 235 ரூபா ரேட் போட்டிருக்காங்க. 235 வந்து ரேட்டு. அதே ரேட்டுக்குள்ள அதோட கொஞ்சம் குறைச்சி தான். அதுக்கப்புறம் வந்து உஜாலா வாங்கியிருக்கோம். உஜாலா வந்து நம்ம ஒயிட் பனியலுக்கெலாம் வந்து கலர் போடுறதுக்காக தான் வந்து வாங்கினோம். இதோட ரேட் வந்து 80 ரூபா. இந்த மந்தோடைய எங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா மினி பிளாக் தான், ரொம்ப வந்து லென்த்தால் நாங்கள் ஒன்றும் வாங்கலை. இது வரைக்கும் தான் வந்து வெஜிடபிள்ஸு பழங்கள் கொஞ்சம் வாங்கினோம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் ஆயில் கொஞ்சம் இவ்வளோ தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.